ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியில் அடுத்த லெட்டருக்கு அடுத்த எழுத்தோட பொருளை என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்த எழுத்து என்ன? ஆ. ஆ அப்படின்னா நம்ம இது ஆ அப்படின்னா ஆரவ். ஓகேவா? ஆரவோட ஒரு குட்டி காதல் கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆரவோட காதல் கதை தான் ஆவோட பொருளோடையது. சரியா? நம்ம பார்ப்போமா? ஆரவ் அப்படிங்கிற ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பெண்கிட்ட தன்னோட காதலை சொல்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மறுப்பு சொல்லிட்டான். அதனால் அவளோட நினைப்பாகவே இருக்குது. அந்த துன்பத்தை போக்குறதுக்காக அவன் என்ன பண்ணுறான், தனியாக அப்படியே நடந்து போனவன் என்ன பண்ணுறான், ஆச்சா மரம் அப்படிங்கிற ஒரு இன மரத்துக்கிட்ட வந்து சேர்றான். இப்போ அதில் வியப்பான விஷயம் என்னென்னா, அந்த மரத்துக்கு ஆன்மா இருக்குது. அது அனுமதிச்சாதான் அதோட நிழலில் யாரையுமே உட்கார விடும், இல்லைன்னா அவங்கள யாருக்குமே அங்கே இடம் தராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மரம் இதுவரைக்கும் பசுக்களுக்கு மட்டும்தான் அடைக்கலம் தரும். ஆனால் இவனை பார்த்த உடனே அவன் மேலே இறக்கப்பட்டு என்ன பண்ணுதுன்னா, நான் கேட்குற கேள்விக்கு நான் கேட்குற வினாவுக்கு விட சொன்னால் நான் உனக்கு இடம் தரேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதே மாதிரி அது கேட்ட வினாவுக்கு இவன் விடை சொன்னதுனால தன்னோட நிழலில் அவனை உட்கார அனுமதிக்குது. அதுக்கப்புறம் அங்கே உட்கார்ந்தவன் சும்மா இருந்தானா? அதான் மரம் பேசுதே. ஸோ என்ன பண்ணுறான், புலம்புறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட தன்னோட சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையும் புலம்புறான். அதை கேட்டு உருகி போச்சு அந்த மரம். அந்த மரத்தோட மனசு உருகிடுச்சு. அதனால என்ன சொல்லுது அந்த மரம், நான் உன்னைய உன்னோட காதலியோட இணைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சேர்த்து வைக்கிறேன், இணைத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வாக்களிக்குது. சரியா? இதுதான் நம்ம ஆரவோட காதல் கதை. சரியா? இன்னொரு தடவை சொல்லட்டுமா? ஆரவ் அப்படின்ற ஒருத்தன் என்ன பண்ணுறான், தான் காதலிச்ச பொண்ணுக்கிட்ட தன்னோட காதலை சொல்கிறான். அவள் என்ன சொல்கிறான்னா, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறான். அதனால் அவளையே நினச்சிட்டு இருந்தா, அவளோட நினைப்பாகவே இருந்ததுனால அந்த நினைவு தந்த துன்பத்தை போக்குறதுக்காக தனியாக நடந்து போயிட்டு இருந்தவன் எதேர்ச்சியாக ஆச்சா மரம் அப்படிங்கிற ஒரு இன மரத்துக்கிட்ட சேர்றான். இதில் வியப்பான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆச்சா மரத்துக்கு ஆன்மா இருக்குது. அதனால் அந்த மரம் என்ன பண்ணுமோ பேசுது. ஸோ இது வரைக்கும் அந்த மரம் பசுக்களுக்கு மட்டும்தான் தன்னோட நிழலில் இடம் கொடுக்குமா. மீதி யாருக்குமே அந்த மரம் இடம் கொடுக்காது. ஸோ இவனை பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்கான், ஏதோ கவலையாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் மேலே இறக்கப்பட்டு அது என்ன செய்யுதுன்னா, நான் கேட்குற வினாவுக்கு விடை சொல்லிட்டீன்னா நீ என்னோட நிழலில் நீ உட்காரலாம் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அது கேட்ட வினாவுக்கு இவன் விடை சொல்லிட்டான். ஸோ அங்கே அதோட அந்த மரநிலையில் அவன் உட்கார்றான். ஸோ மரம் பேசுகிறனால அவனுக்கு பேசுகிறவனுக்கு ஆள் கிடச்சனால தன்னோட கஷ்டத்தை எல்லாத்தையும் அந்த மரத்துக்கிட்ட பகிர்ந்துக்கிறான், புலம்புறான். அதை கேட்டு அதோட மனசு உருகிடுச்சு. அந்த மரத்தோட மனசு உருகிடுச்சு. அதனால் என்ன சொல்லுது, அவனை நான் உன்னை உன்னோட காதலியோட இணைத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வாக்கு கொடுக்குது. சரியா? ஓகே. இப்போ இதில் என்னென்ன வார்த்தைகள்லாம் ஆ அப்படிங்கிற எழுத்தோட பொருள் அப்படின்னு பார்க்கலாம். ஆ அப்படின்னா இச்சை. இச்சைனா என்ன அர்த்தம்னா விருப்பம், ஆசை. இதுதான் நான் அந்த இடத்துல விரும்பின பெண்ணுக்கிட்டேன்னு சொல்லியிருக்கோம். விருப்பம்னா இச்சை. இது மட்டும் நம்ம இச்சைன்னு வச்சோன்னா அந்த இடத்துல நல்லா இல்லைனால நம்ம விரும்பியேன்னு மாற்றிருக்கோம். ஸோ இச்சை, ஆ அப்படின்னா என்ன பொருள்? இச்சை. இச்சைனா விருப்பம், ஆசை, அந்த மாதிரி பொருள் தான் அது இச்சைக்கு மீனிங். ஸோ ஆ அப்படின்னா இச்சை, உடன்பாடு, மறுப்பு, நினைவு, துன்பம், ஆச்சாமரம், ஓர் இனம், வியப்பு, ஆன்மா, வரை, பசு, இரக்கம், வினா, விடை, சொல், உருக்கம், இணைப்பு. ஓகேவா? இன்னொரு தடவை சொல்கிறேன். ஆ என்பதன் பொருள் இச்சை, உடன்பாடு, மறுப்பு, நினைவு, துன்பம், ஆச்சாமரம், ஓர் இனம், வியப்பு, ஆன்மா, வரை, பசு, இரக்கம், வினா, விடை, சொல், உருக்கம், இணைப்பு. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.